அடிக்கிற வெயிலுக்கு எப்படியாவது இந்த பாலை போட்டு அந்த ஃபேனை தூக்கிடணும்னு நினச்சா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நம்ம உடம்புல தேர் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தேர் திருவிழானாலே குட்டையில் போடுற தூரியும் கடைகளும் தான் ஃபேமஸ். ஸோ அப்படி கடை வீதி வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த கடை எங்கள் கண்ணில் மாடிச்சு. இந்த சமயக்கு எப்படியாவது அந்த எல்லா பாலையும் ஆறுலேயே போட்டு அந்த 36 நம்பர் இருக்க ஃபேனை மட்டும் தூக்கிடணும்னு எய்ம் பண்ணி போட்டால் கிடைச்சது நம்ம ஒரு குட்டி டப்பா தான். அதுக்கப்புறம் கவுண்டை மறுபடியும் ரீசெக் பண்ணிவிட்டு அந்த அண்ணாவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு சாரி சார் தப்பாக கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய குண்டாவை கொடுத்தாங்க. சரி குட்டி குண்டாவை கிடைக்காம பெருசாக கிடைச்சதேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு சரி வேறு கடையில் லக்கு செக் பண்ணி பார்க்கலான்னு இன்னொரு கடைக்கு போனால் அந்த கடைக்கு போய் 50 ரூபா கொடுத்து 6 பாலை வாங்கி மின்னுக்கிட்ட போட சொன்னால் அவள் தூக்கி போட போகிறா. தூக்கி போடக்கூடாது, அந்த நம்பர்ஸ்குள்ளே போடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதில் கிடச்சது என்னமோ ஒரு சீப்பு ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக வருஷம் இந்த பால் போட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருள் தான் வீட்டுக்கு எடுத்து போயிட்டுருக்கோம். கடைசி வரைக்கும் நம்ம பெரிய பொருள் எதுவுமே அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிட்டாது போயிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பால் போட்டு ஏதாவது பெரிய பொருள் அடிச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் குட்டிக்கு போயிருந்தீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.